So hi friends, welcome back to my channel. நான் பாத்தீங்கன்னா உங்க சஞ்சீவ். So actually பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வீடியோ போட முடியலங்க. அது பாத்தீங்கன்னா ரொம்ப சாரிங்க. இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோ வந்துரும். So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா actually நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போயும்போதே பாத்தீங்கன்னா நம்மகிட்ட மொபைல் ஹோல்டர் இருந்தது. அது actually பாத்தீங்கன்னா நம்ம NS ஓட மொபைல் ஹோல்டர் தாங்க நிஞ்சால போட்டுறோம். So டெம்பரரியா ஃபிக்ஸ் பண்ணிருந்த மொபைல் ஹோல்டர் மட்டும். So அதுல சார்ஜிங் ஆப்ஷன் இல்லனால பேட்டரி ரொம்ப டவுன் ஆகி என்னால ப்ராப்பரா வீடியோ கூட எடுக்க முடியலங்க. ஃபோன்ல ரெக்கார்ட் பண்ண முடியல. So அதனால பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நிஞ்சாக்கு புதுசா வாங்கியிருக்கோங்க. போபோவோட மொபைல் ஹோல்டர், சேம் மொபைல் ஹோல்டர் தான் பக்கா சம வருது. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம நிஞ்சாக்கு பாத்தீங்கன்னா எப்படி ப்ராப்பரா மொபைல் ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்றதுன்னு பார்க்குறோம். இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா சேம் எல்லா பைக்குமே இதாகும். ஸோ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருந்துரும். ஸோ இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு நார்மலாக பைக்கில் எப்படி மாட்டுறது, நார்மல் ஹேண்டில் பாராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் மிரரில் மவுண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மவுண்ட் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டேப்லெட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நிஞ்சா திண்டடிக்கு மொபைல் ஹோல்டர் தாங்க மாட்ட போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல கரெக்டான கேப் இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம மாட்ட போகிறோம். இல்லை ப்ரோ அதிரப்பள்ளி ரயிலே உங்களுக்கு மொபைல் ஹோல்டர் இருந்துச்சுன்னா அது என்கிட்ட கேட்டிங்கன்னா ஜஸ்ட் அது பார்த்தீங்கன்னா NSஓட தாங்க. ஸோ பார்த்தீங்களா, ஸோ NSஓட இந்த இதில் ரிமூவ் பண்ணி ஸோ இது அப்படியே நம்ம இந்த கிளாம்ப் இருக்குல்ல, ஸோ கிளாம்பை ரிமூவ் பண்ணி ஜஸ்ட் நேராக அதில் மொபைல் ஹோல்டர் மட்டும் மாட்டிட்டாங்க நம்ம நிஞ்சாவில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம நிஞ்சாக்காக புதுசாக ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ அதை தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நிஞ்சாக்காக வாங்கினது இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1700 rupees. சேம் நான் அமேசானில் தாங்க வாங்கினேன். ஸோ நம்ம NSக்கு வாங்கினதும் பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அமேசானில் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் சில்வர், அந்த சைடில் இருக்கிற சில்வர் கலர் தாங்க. ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஜஸ்ட் இந்த புக்ஸு இது வந்து நம்ம NSல மாட்டியிருக்கோங்களா இந்த ப்ராக்கெட். ஸோ இது நம்மளுக்கு நிஞ்சால இதை மாட்ட தேவையில்லை. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த கிளாம்ப் எல்லாமே ஸோ இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மெயின் மொபைல் ஹோல்டர் சேம் அதே சேம் கலர் சேம் டிசைன் அதே தாங்க. ஸோ இதில் ஃபியூஸ் கேரியர் இருக்கும். ஸோ ஸ்பேர் ஃபியூஸ் கேரியர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஜிப் டை. சேம் இந்த சாக்கெட் ஒன்று வாங்கியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம NSல இருக்கும். இந்த சாக்கெட் ஏன்னா நம்ம மொபைல் ஹோல்டர் தேவையில்லாதப்போ ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சாக்கெட் இருந்துச்சுன்னா சேம் ஏன்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல சாக்கெட் இருக்குது பார்த்திங்களா. நம்ம தேவை வேணாதப்போ ஜஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணி மொபைல் ஹோல்டர் இதில் ரிமூவ் பண்ணி வெளில எடுத்துக்கலாங்க. ஸோ நம்ம வேணுங்க அப்புறம் ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா முடிஞ்சு. ஸோ வேணுங்க அப்புறம் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிஞ்சால இதை மாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நம்ம பேக் சீட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் சீட்டு கீழே தாங்க பேட்டரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேனல் சேம் ஆப்போசிட் இந்த பேனல், அதுக்கப்புறம் இந்த 2 சீட் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பேக் சீட் ரிமூவ் பண்ணியாங்க. ஸோ நம்ம கீ போட்டு பேக் சீட் ரிமூவ் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சீட் ரிமூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு போல்ட் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைட் கிளாடிங் ரிமூவ் பண்ணுங்க. இந்த கிளாடிங் ரிமூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த 4 நம்பர் ஆலன் கீ ஜஸ்ட் இதை ஃபுல்லாகவே லூஸ் பண்ணி வெளில எடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட் இதை அப்படியே முன்னாடி இழுத்திங்கன்னா போதுங்க. ஜஸ்ட் மெதுவாக இது பண்ணிங்கன்னா ஸோ சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டு தெரிவி போய்க்கு சேம் இதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ சீட் ரிமூவ் பண்ணி இந்த 2 போல்ட் சேம் அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற கிளாடிங் ரிமூவ் பண்ணிடலாங்க மெதுவாக. சீட்டை ரிமூவ் பண்ணிக்கலாங்க. ஸோ இது ஒரு ஓரமாக வச்சுப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த பீஸ் இது ரிமூவ் பண்ண தேவையில்லை. இந்த பீஸ் ரிமூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிகேட்டர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த பின்னாடி பீஸ் ரிமூவ் பண்ணணும். ஸோ பேட்டரி நம்ம எங்கேயும் ஆப்ரேட் பண்ணலாங்க. ஸோ இந்த ஒரு போல்ட் ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த மேலே இருக்கிற இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் இதை தனியாக இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது நம்ம இந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணுங்க. ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கனாலே நம்ம பேட்டரி இங்கே ஆப்ரேட் பண்ணிக்கலாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல். ஸோ இதுக்கு தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மொபைல் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மாட்டிடலாங்க. ஆக்சுவலி பிடிச்சிக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஸோ இது மாதிரி லாக் பண்ணிட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இந்த ரிங்கை பார்த்தீங்கன்னா
ஜஸ்ட் இதுக்கு அடிவிலே கொண்டு போய் இப்படி லாக் பண்ணிக்கலாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி வர மாதிரி கிளாம்ப். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்ற ஆங்கிள். ஸோ இது இந்த கொஞ்சம் லைட்டாக ஸ்லாண்டிங் ஆங்கிள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டைட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாம்ப் உட்கார வச்சுட்டு ஸோ நம்ம போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ போல்ட்டை போட்டு ப்ராப்பராக டைட் பண்ணிட்டிங்கன்னா இந்த ஷேக் ஆகாதுங்க. ஸோ ப்ராப்பர் டைட் பண்ணிட்டிங்கன்னா பாருங்கள் ஷேக் ஆகாது. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஒயரிங் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ஒயரிங், ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல எப்படி அந்த சாக்கெட்டோட மாற்றுறதுங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ நம்ம மொபைல் ஹோல்டரில் பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி இருக்கிற ஃபஸ்ட்டு இந்த இதை எடுத்துக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ ப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டரை ஜஸ்ட் இதில் அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ கொஞ்சம் லைட்டாக ஃபோர்ஸ் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி லாக் ஆகிக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டைட் வச்சுக்கலாம். ஸோ டைட் வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஆங்கிளில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட் ஆகிடுச்சு. இந்த ஒயரிங் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நீட்டாக பார்த்தீங்கன்னா இது வழியாகவே ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஸோ இது வழியாக கொண்டு போய் கீழே நேராக பேட்டரி கொண்டு வருவாங்க அடுத்து. ஸோ நம்ம ஒயரிங் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கிளாடிங் இருக்குல்ல, ஸோ இந்த பீஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை ரிமூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஒரு அன்னைக்கு ஸோ அந்த மாதிரி பார்த்தா இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூங்க. ஸோ இதை மட்டும் ரிமூவ் பண்ணால் முடிஞ்சு ஸோ ஒயரிங் பண்ணிக்கலாம். இங்கே இருந்தால் ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணி வச்சுங்க. ஸோ இதுவும் அதே தான், ஜஸ்ட் எல்லாமே மெதுவாக பண்ணிங்கன்னா பத்திரமாக இருக்கும். ஸோ ஆக்சுவலி இதெல்லாம் 2 கையில் இந்த இடத்துல உள்ள ஒரு பட்டன் டைப் லாக் இருக்குங்க. ஜஸ்ட் இதை லைட்டை மெதுவாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துடும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒன்று. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மேலே அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒயரிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் இதோட கீழே கொண்டு போய் ஸோ இந்த இடத்துல தெரியும் பார்த்தீங்களா ஒயரு. ஸோ இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த ஒயருங்க. ஸோ இந்த ஒயர் தான். ஸோ இது வழியாக அப்படியே கொண்டு போய் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஒரு ஒயர் தெரியும். இது பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்துல வருது பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு அடிவலியாக, ஏன்னா கொஞ்சம் அசிங்கமாக தெரியாதனால இதுக்கு அடிவலியாக கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீட்டாக இது கூட டக்கின் பண்ணியிருக்கோம். அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 2 ஒயர் தெரியும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் திருப்பும் போது பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கக்கூடாது, அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக நம்ம பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஏன் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் தான் இங்கே இதுக்கு பின்னாடியே சுவிட்ச் இருக்குங்க. ஸோ இதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்துல சுவிட்ச் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக சுவிட்சோ ஏதோ வைக்க தேவையில்ல. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாகவே பேட்டரி கொடுத்துக்கலாம். பேட்டரி கொடுத்தப்பறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இந்த ஒயரை கட் பண்ண போகிறோம் கனெக்ஷனை. ஏன் கட் பண்ணுறோன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம 2 பக்கம் இருக்கிற டெர்மினலும் லூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ லூஸ் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ரெண்டு. ஸோ பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸோ நம்ம ரைட் சைடு திருப்பி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டைட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணிக்கிறோம். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா நெகட்டிவ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஸோ உள்ளே அப்படியே லாக் பண்ணி ஸோ ஃபுல்லாக அந்த பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த இது உட்கார டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஃபுல்லாக அந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டைட் பண்ணி அந்த பக்கம் திருப்பிக்குவோம். ஸோ இது பண்ணிட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த 2 போல்ட்டையும் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக டைட் பண்ணிடலாம். ஸோ பேட்டரிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பீஸை பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க போல்ட் போட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே இந்த இதை பாக்ஸை பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல லாக் ஆகிக்கும். ஸோ பார்த்திங்கன்னா லாக் ஆகிடுச்சுங்க. ஸோ இந்த இடத்துல வேலை முடிஞ்சுது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன அந்த ஃப்ளக் மாதிரி அந்த சாக்கெட் மாதிரி வைக்கிறனால இந்த ஒயரை கட் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சாக்கெட் மாட்ட போகிறோங்க. ஸோ இந்த சாக்கெட் மாட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம 2 ஒயர் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் அளவெடுத்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த சாக்கெட் தெரியாத மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸோ நம்ம கட் வச்சு கட் பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல ஸோ பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா கட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த சாக்கெட் இப்படி கட் பண்ணியாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா நம்ம இதில் கனெக்ஷன் கொடுத்துடலாங்க. ஸோ இதுக்கப்புறம் இதில் கனெக்ஷன் கொடுத்தப்பறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே கட் பண்ணியிருப்போம் பார்த்திங்கன்னா. ஸோ நம்ம பேட்டரிக்கு போகிற ஒயர் அது பார்த்திங்கன்னா
ஸோ இதை பார்த்தீங்கன்னா இன்னும் இது ரொம்ப பெருசாக இருக்குது ஒயரு. நம்ம கொஞ்சம் பாதியை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் கனெக்ஷன் கொடுத்து ஜஸ்ட் இது 2 ப்ளக் அண்ட் ப்ளே தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா எந்த பக்கமும் ஒயர் தெரியாது. ஸோ ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணி பட்டு ஏதாவது ஷார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பண்ணுற வேலையை பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 2 பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டேப் பண்ணிட்டு கடைசியில் நான் பார்த்தீங்கன்னா இது மேலே நம்ம ஒரு சின்ன டியூப் வருங்க, பிளாஸ்டிக் டியூப். ஸோ அதை போட்டேன்னா தண்ணி உள்ளே போகவே போகாது. ஸோ அதை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒயர் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே இருக்குது. ஸோ இது கூட நம்ம இந்த சாக்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஒயரிங் ஃபுல்லாக பண்ணியாச்சுங்க. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்ஸ் ஒயரிங் போட்டு செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகுதா இல்லையான்னு. ஸோ ப்ராப்பராக சார்ஜ் ஆகுது. நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப ஜாம் ஆகுது எனக்கே தெரியுது. ஸோ பாசிட்டிவ்க்கு நெகட்டிவ்க்கு ப்ராப்பராக கொடுத்துருக்கீங்க மட்டும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கனெக்ஷன் கொடுத்தப்பறம் பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்து ஃபுல்லாக டேப் பண்ணிக்கலாங்க. ஜஸ்ட் பெண்ட் பண்ணி டேப் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒயரிங் ஃபுல்லாகவே முடிஞ்சுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி சாக்கெட் வச்சாச்சு. ஸோ இந்த சாக்கெட்டால் என்ன யூஸ் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இங்கே பாருங்களேன். இதை நம்ம ப்ரெஸ் பண்ணி இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மொபைல் ஓட்டுற தேவையில்லை. நம்ம வெளியில் ஒரு இடத்த நிப்பாட்டி இருக்கோம். ஸோ யாராவது எடுத்துருவாங்களான்னு ஒரு பயம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒன்றுமே இல்லைங்க. இந்த சாக்கெட்டை ரிமூவ் பண்ணி நம்ம இதை பார்த்தீங்கன்னா ஸோ அதை லூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை நம்ம இப்படி இந்த மாதிரி வெளில ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாங்க தேவையில்லாதப்போ. ஸோ வேணுங்கிறப்போ மறுபடியும் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஒயரிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஹசார்ட் லைட்டோட ஒயரிங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மொபைல் ஹோல்டருக்கான ஒயரிங். இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஜிப் டைப் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஜஸ்ட் இதை உள்ளே இப்படி இது பண்ணி வெட்டிக்கலாம். அப்படி இல்லைனா இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க. ஸோ மிச்சப்படி பார்த்தீங்கன்னா ஒயரிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சு இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. மறுபடியும் சீட்டை ப்ராப்பராக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த இடத்துல லாக் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இந்த போல்ட் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா போல்ட் போட்டு கரெக்டாக ப்ராப்பராக டைட் பண்ணிக்கோங்க. சீட்டை பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஃபுல்லாக போல்ட் போட்டு டைட் பண்ணி வச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போல்ட் வரும். சேம் அதே மாதிரி ஆப்போசிட்ஸ் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டைட் பண்ணி வச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் சீட் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வரும் பார்த்தீங்கன்னா கிளாடிங். ஸோ இது இந்த பக்கம் சேம் அதே மாதிரி ஆப்போசிட் சைட். ஸோ இங்கே ஒரு கிளாடிங் வருங்க. ஸோ இந்த கிளாடிங்கை ஃபஸ்ட் போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டைட் பண்ணி வச்சுங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேம் ஆப்போசிட் சைட் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி பண்ணிங்கன்னா இந்த பக்கம் மாட்டிடலாங்க. இந்த சைடு கிளாடிங்லாம் நம்ம போட்டப்பறம் பார்த்தீங்கன்னா ஸோ கடைசியாக பேக் சீட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா லாக் ஆயிடுச்சு. ஸோ எல்லா கிளாடிங்குமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக போட்டாச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வண்டி பக்கா ரெடி. மொபைல் ஹோல்டரும் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குங்க. லைட் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா vloggingல உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ மொபைல் ஓட்டர் ஸ்டேபிளாக இருக்கா என்ன ஏதுன்னு. ஸோ உங்களுக்குல அப்படியே உங்களை GoPro கேமராவில் பார்க்குறேன். ஸோ டியூப்பை ரெண்டாக கட் பண்ணுறதுனா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்படிங்க. உள்ளே நம்ம பைப் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இப்படி கட் பண்ணுங்க. ஸோ இப்படி கட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இந்த 2 ஒயரை பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணிடுங்க. ஸோ இன்சர்ட் பண்ணிட்டு மேலே லைட்டாக டேப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இது ஃபுல்லாகவே இன்சர்ட் பண்ணிடுங்க இப்படி ஃபுல்லாகவே. ஸோ பைப்பை ஃபுல்லாக போட்டிங்கன்னா ஃபினிஷ் இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே தண்ணி போகாது. ஜஸ்ட் மேலே பிளாக் டேப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு பிளாக் டேப் பண்ணி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ராப்பராக டேப்பிங் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீட்டாக இருக்கும். நம்ம இதுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணி நம்ம இதுக்குள்ளே ஒயரிங் பண்ணிடுவோன்னு வைங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா ஒயரிங் எதுவும் பண்ண மாதிரி இருக்காது. இப்படி இதோட விட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். இந்த இடத்துல ஜிப் டைப் போட்டிங்கன்னா பக்கா வேலை முடிஞ்சுங்க. சேம் இதே மொபைல் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா என்எஸ்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஆக்சுவலி இந்த ஹேண்டில் பாரில் இடம் இல்லாதனால மிரர்லன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாம்ப் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கிளாம்பில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ உங்கள் பைக்லையும் ஸோ ஹேண்டில் பாரில் இடம் இல்லைன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி மிரர்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். மிரரில் போட்டிங்கனாலும் பயங்கர ஸ்ட்ராங்காக. ஸோ அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனை ப்ளேஸ் பண்ணி வச்சுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வைப்ரேஷன் கூட இல்லை. பட் ஏன்னா நான் பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1.5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா NS200 ஸோ சேம் இதே டைப் மொபைல் ஹோல்டர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா போபோவோட தான். என்ன கேட்டிங்கன்னா 1800 கிட்ட வந்துச்சுங்க. 1799 நினைக்கிறேன். 1799. ஸோ 1800க்கு பார்த்தீங்கன்னா செம வருத்துங்க என்ன கேட்டிங்கன்னா. ஐ மீன் நம்பி வாங்கலாம், எங்கேயாவது உடஞ்சி விழுந்துரும் அப்படிங்கிற ஒரு இதில். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா 1.5 இயர்ஸாக அந்த மொபைல் ஹோல்டர் பக்கா எனக்கா நான் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பக்காவாக யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை.
செம வருத்துங்க அந்த மொபைல் ஓட்டுற. உங்களுக்கே பார்த்தா தெரியும் பாருங்கள், ஒரு சின்ன ஷேக் கூட இல்லை. பக்காவாக நம்மளும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மொபைல் ஓட்டுற பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. அதுதான் எங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயரிங் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் ஒரு ஒயரிங் சொல்கிறேன். அதை மெயின் நம்ம ஜாயிண்ட்லாம் கொடுத்துருப்போம், அதில் தண்ணி போகாமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு சின்ன பிளாஸ்டிக் பைப்பில் கவரிங் பண்ணலாம். அது ஒரு மெத்தட் இருக்குது. அது இல்லாமல் இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இது மேண்டேட்டரி கிடையாது. இல்லை ப்ரோ எனக்கு இந்த ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும், எப்போ எனக்கு தேவையில்லாதப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மொபைலோட ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும்னா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ப்ரோ ஒயர் ஷார்ட் ஆயிருமா, பேட்டரி டவுன் ஆயிருமா, அப்படிலாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை ப்ரோ. நீங்கள் பயப்படாமல் இந்த மாதிரி ஜாயிண்ட் வைக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது. என்ன வாரண்ட்டி கிடைக்காது, பட் ஒன்றும் ஆகாதுங்க. வாரண்ட்டிலாம் அவர்களுக்கு இதுக்கு டேமேஜெலாம் வராது. நான் பார்த்தீங்கன்னா பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் இந்த மாதிரி சுவிட்ச் வச்சு நான் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒயரை கட் பண்ணி இது பண்ணிக்கலாங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. செம ஒர்த்து. ஸோ இந்த மொபைல் ஓட்டர் பார்த்தீங்கன்னா காமனாக எல்லா பைக்குக்கும் மாட்டிக்கலாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஹேண்டில் பாரில் சின்ன இடம் இருந்துச்சுனாலே போதும். அப்படி இல்லைன்னா இல்லை ப்ரோ எனக்கு இடம் இல்லைன்னா நம்ம என்எஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா மிரரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளாம்ப் கொடுப்பாங்க. ஸோ அந்த கிளாம்பில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஓட்டர் மாட்டிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வாங்கினீங்க கன்ஃபார்மாக எந்த பைக்காக இருந்தாலும் மாட்டிக்கலாம். ஸோ சேம் இதே மெத்தட் தான். டேரெக்டாக பேட்டரி கொடுத்துங்க, ஏன்னா சுவிட்ச் இருக்கிறனால நம்ம இங்கேயே ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் டேரெக்டாக பேட்டரிக்கே கொடுத்துருங்க. இந்த சுவிட்ச் தேவையில்லைன்னா நம்ம டேரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துக்கலாங்க. இல்லை சுவிட்ச் வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி சுவிட்ச் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். நம்ம எப்போ வேணும்னா பார்த்தீங்கன்னா மொபைலோட ரிமூவ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கா டீட்டெயிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவலேட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெளில போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க. அந்த டூ வீலர் ஓட்டும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.